பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல பழக்கவழக்கங்கள் சொல்லி தரணும், நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், உதவி பண்றதை சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னாலும் வாய் வார்த்தையா இல்லாம செயல்முறையா நம்ம செயல்படுத்தும் போது தாங்க குழந்தை மனசுல ஆழமா பதியும். என் குழந்தைங்களுக்கு நான் இந்த மாதிரி விஷயத்தை தாங்க நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். எதையுமே நான் வாயில சொல்றதே கிடையாது. எல்லாத்தையுமே செயல்முறையா செஞ்சு காட்டும் போது நம்ம குழந்தைங்க கூட இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் இந்த மாசம் பொருள் கொடுக்கறத கூட நம்ம குழந்தைங்களை உட்கார வச்சு ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் குழந்தைங்க மனசுல என்ன புரிஞ்சுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா புரிய வேண்டிய நேரத்துல கரெக்டா புரியுங்க. அப்படிதாங்க என் குழந்தைங்க நான் ரெடி பண்ண ஆரம்பிச்ச உடனே என் கூட ஹெல்ப் பண்றது எல்லாத்தையுமே அவங்களே புரிஞ்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன பொருள் மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா நான் வச்சுட்டேன். அது ஈவினிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வயசானவங்க வரும்போது வெயில்ல வர வேணான்றதுக்காக நாங்க ஈவினிங் கொடுப்போம். அதுக்குள்ள மத்தியானத்துல தயிர் சாதம் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் குடும்பமா சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒத்துமையா செஞ்சா எல்லாமே நல்லா தான் வருன்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். தயிர் சாதம் ரொம்பவே நல்லா வந்தது. அப்புறம் என்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு வச்சுட்டு வீட்டாண்ட எல்லாரையும் வர வச்சு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம். சின்னதா ஒரு ஊருக்காக ஒரு வாட்டர் பாட்டில் எங்களால முடிஞ்சது கொடுத்தோம். ரொம்பவே சந்தோஷத்தோட வாங்கிக்கிட்டாங்க. எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் என்ன ஈவினிங்ல பெரியவங்க எல்லாம் வர வச்சு பொருளுமே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வாங்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. எது செஞ்சாலும் நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து செய்யுங்களா.